சிவகார்த்திகேயனை வைத்து சூர்யா கதையை முடித்த முக்கிய புள்ளி. எங்களை பகச்சிட்டா இதுதான். யார் அந்த முக்கிய புள்ளி தெரியுமா? உனக்கு நேரம் வரும்பொழுது நீ ஓவர் ஆட்டம் போட்டால் அதே நேரம் உன்னால் பாதிக்கப்பட்டவருக்கு வரும்பொழுது உன்னை வெற்றி செய்து விடுவார்கள் என்பது சூர்யா நடித்த கங்குவா படத்தின் மூலம் சூர்யாவுக்கு விழுத்த பலத்த அடி உணர்த்தி இருக்கிறது. பொதுவாகவே சூர்யா குடும்பத்தினருக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஒரு சுமூக முடிவு உறவு இருந்ததில்லை. இதற்கு முக்கிய காரணம் சூர்யா குடும்பத்தினர் தமிழ் சினிமாவில் ஒரு மாஃபியா கும்பல் போன்று செயல்பட்டு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததுதான். தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கத்தையும் தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தது சூர்யா குடும்பத்தினர். இப்படி ஒரு மாஃபியா கும்பல் போன்று தமிழ் சினிமாவில் தங்கள் குடும்பத்தை எதிர்த்து கேள்வி கேட்க கூட யாரும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியது சிவகுமார் குடும்பத்தினர். அந்த வகையில் கொரோனா காலகட்டத்தில் திரையரங்குகள் முழுவதும் மூடி கிடந்த நிலையில் சின்ன நடிகர் படங்கள் ஓடிடியில் வெளியாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் பெரிய நடிகர்கள் படத்தை ஓடிடியில் வெளியிட்டால் திரையரங்குகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் கொரோனா ஊரடங்கு முடிந்த பின்பு உங்கள் படத்தை காத்திருந்து திரையரங்குகளில் வெளியிடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களும் வைத்திருந்தனர். ஆனால் சூர்யா நடித்த சூரரை போற்று படம் தன்னுடைய தயாரிப்பில் நான் காசு போட்ட படம், என்னுடைய படத்தை ஓடிடியில் வெளியிடுவேன், இதை கேட்க நீங்க யார் என்கிற ஒரு தோரணையில் சூர்யா ஓடிடியில் சூரரை போற்று படத்தை வெளியிட முயன்ற போது பல திரையரங்கு உரிமையாளர்கள் இதுபோன்று உங்களை பின்பற்றிய அனைத்து நடிகர்களும் ஓடிடியில் படத்தை வெளியிட்டால் திரையரங்கு நிலைமையை யோசித்து பாருங்கள் என்றும் அறிக்கை வெளியிட்டார்கள். ஆனால் சூர்யா கண்டுகொள்ளவே இல்லை. அது மட்டுமா, திரையரங்கு உரிமையாளர்கள் சூர்யாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போதெல்லாம் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ள புரொடக்ஷன் டீமை அனுப்பி பேச வைத்து அவர் நேரடியாக பேசுவதை தவிர்த்தே வந்தார் சூர்யா. அதே போன்று ஜெய்பீம் படத்தையும் ஊரடங்கு காலத்தில் ஓடிடியில் வெளியிட்டு திரையரங்கு உரிமையாளர்களின் கோபத்திற்கு ஆளானார் சூர்யா. இப்படி தொடர்ந்து சினிமா துறையும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கு, நான் சொந்த காசை போட்டு படம் எடுக்கிறேன், எங்கே திரையிட்டால் உங்களுக்கு என்ன என்கின்ற தோரணையில் மிதப்பில் இருந்த சூர்யாவிற்கு தற்பொழுது சிவகார்த்திகேயன் மூலம் மிகப்பெரிய ஆப்பை சொருகி உள்ளார்கள் திரையரங்கு உரிமையாளர்கள். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனால் முதல் வாரம் 80% தயாரிப்பு தரப்புக்கும் 20% திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் செல்லும். அடுத்த வாரம் 70லிருந்து 30, அதற்கடுத்து 60ற்கு 40, அதற்கு அப்புறம் 50ற்கு 50 என்கிற முறையில் நாட்கள் அதிகரிக்க அந்த படம் திரையரங்குகளில் தொடர்ந்து ஓடினால் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு லாபம். இந்த நிலையில் சுமார் 20 நாட்களை கடந்து அமரன் படம் ஓடிக்கொண்டிருக்கையில் தற்பொழுது அமரன் படத்தை திரையிடும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அதிக ஷேர் கிடைக்கும். அதே நேரத்தில் கங்குவா படத்தை வெளியிட்டால் திரையரங்குகளுக்கு கம்மியான லாபமே கிடைக்கும். இந்த நிலையில் கங்குவா வெளியாகி முதல் நாள் படம் குப்பை என்று தெரிந்தவுடனே அடுத்த நாட்கள் கங்குவா படத்தை தூக்கிவிட்டு சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்தை போட்டார்கள். இது குறித்து கங்குவா தயாரிப்பு தரப்பில் திரையரங்கு உரிமையாளர்களிடம் பேசிய போது அவர்கள் ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார்கள். எங்கள் திரையரங்கு எங்களுக்கு எது லாபம் இருக்கு, அந்த படத்தை தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். நீங்கள் அன்று ஓடிடியில் உங்கள் படத்தை சொல்ல கேட்காமல் ரிலீஸ் செய்தீர்கள், அது மாதிரிதான் இது என்று தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும். உங்கள் தின சேவல்.